குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து அந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்கு நம்மளோட நேயர்களுக்காக நேரில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GBR இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து இன்ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் புவனேஸ்வரி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்ஃபெர்டிலிட்டி இதை பற்றி பேசும்போதே ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி, அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை நிற்க மாட்டேங்குது, இப்படி தான் எல்லாருமே ஜென்ரலாக பேசுவாங்க. பட் பேசப்படாத ஒரு டாபிக், என் கால்ஸ் கூட அந்தளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபெர்டிலிட்டி, மேல் இன்ஃபெர்டிலிட்டி, என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஃபீமேலுமே முன் வந்து கால் பண்ணதில்லை. ஏன் ஆம்பளைங்க கூட அந்தளவுக்கு கால் பண்ணதில்லை. அது பேசப்படாத ஒரு டாபிக். பட் லார்ஜ் ஸ்கேலில் இப்போது மேல் இன்ஃபெர்டிலிட்டி வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில் வந்து நம்ம எவ்ரி திங் வி ஆர் ஏபிள் டு டயக்னோஸ், அதாவது எல்லாமே கண்டுபிடிக்க முடியுது, நம்மளால் கரெக்டாக அசஸ் பண்ண முடியுது. பட் அதையும் தாண்டி நெகட்டிவ் ஒரு சில சமயம் வந்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெகட்டிவ் வரும்போது தென் ஃபோக்கஸ் வந்து ஸ்டார்டட் ஆன் மேல்ஸ். அப்படி தான் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி டாமினேட் ஆகிட்டே வருது. ஏன்னா முன்ன 70-30 அந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 50-50 ஆகிடுச்சு. போத் ஆர் ஈக்குவலி இது வந்து ரீசனபிள். அதேமாரி ஆண்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நிறைய செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை செமன் அப்நார்மாலிட்டிஸ் ஆகட்டும் அதிகரிச்சுட்டு வருது. அண்டு அனாலிசிஸ் கவுண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இப்போ வந்து அதுக்கு மேலே அந்த டிஎன்ஏ டேமேஜ் அதுதான் இப்போ வந்து ரொம்ப வந்து பேசப்படுறது. அதில் தான் நிறைய ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. ஸோ அதிகமாக படிக்க அதை ரிசர்ச் பண்ண we know that மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ரீசன்ஸும் அவங்க வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபோக்கஸ் அவங்களது கொஞ்சம் பண்ணும்போது நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்ண the சக்ஸஸ் ஆல்சோ இஸ் இன்க்ரீஸிங். ஸோ இப்போ காலர்ஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுதான் விமன் ஆர் மோர் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங், அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தே கீப் காலிங். பட் சில சமயம் இப்போ வந்து ஆண்களும் வெளியில் வந்து அதை பற்றிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வி ஹோப் தே வில் ஆல்சோ கம் இன் டு சீன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தா ஸ்கேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக ட்ரிங்க் பண்ணுறதுனால வந்துட்டு மேல் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்குது, ஸ்மோக் பண்ணுறதுனால, இதை தாண்டி வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, மெயினாக ஆண்களுக்கு வந்து அதே மாதிரி டயட் மெயின் எல்லாருக்குமே வந்து டயட் சேஞ்சஸ் இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னால வர அந்த டிஎன்ஏ டேமேஜஸ் இருக்குது. அண்டு இது ஒர்க் ஸ்டைல், அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக சிட்டிங்காக இருக்கும்போது யூசேஜ் ஆஃப் லேப்டாப்ஸு, செல்ஃபோன்ஸு, அந்த ரேடியேஷன் நம்ம எல்லாமே பேப்பரில் எவ்ரிடே வி ஆர் சீயிங், ஈவன் வாட்ஸ்அப்பில் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி எல்லாருக்குமே தான் தெரியுது. ஸ்டில் இட் இஸ் அன்அவாய்டபிள். ஏன்னா வந்து ஒரு மென் ஆஃபீஸ் போகிறது இப்போ ஃபீமேல்ஸும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அஃபெக்டிங் மென். எதுக்காகன்னா அவங்களுக்கு அந்த வந்து ஜெனிட்டல் பார்ட்ஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது விந்துப்பை, அதாவது டெஸ்டிஸ் வந்து மோர் ஆஃப் டெம்பரேச்சர் ரெகுலேட்டட். இது கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் ஆனால் கூட அதில் வந்து நிறைய டேமேஜஸ் நடக்கும். அதனால தான் சொல்கிறது அவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி இப்போ இருக்கிற மோர் அண்ட் மோர் ஐடி டெவலப்மெண்ட் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஓரியன்டு அண்ட் செல்ஃபோன்ஸு இன் அண்ட் அரௌண்ட் ரேடியேஷன் இஸ் ஹேப்பனிங் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங். ஈவன் தோ ஏசி ரூமில் உட்காந்துருந்தாலும் அவங்க கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து சேஞ்சஸ் நிறைய, டேமேஜஸ் நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி நோபடி ஹேஸ் டைம் ஃபார் எக்ஸசைஸ். மோர் அண்ட் மோர் ஹையர் போக ப்ரொஃபஷ்னலாக கூட அவங்களுக்கு நோ டைம் ஃபார் எக்ஸசைஸ் அண்ட் இது அதெல்லாம் இருக்கிறதில்ல. அண்ட் இயர்லியிலே ஸ்ட்ரெஸ்னால் வந்து அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக். அண்ட் டயபெட்டிக்னாலையும் வந்து இன்சிடென்ஸ் ஆகுது. ஆல்கஹாலும் சம் ரீசன்ஸ் ஆர் தேர், பட் மோர் தேன் தட் ஸ்மோக்கிங் ஹேஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட். ஸ்மோக்கிங் வந்து நிறைய பேருக்கு வந்து இட் இஸ் டிக்ரீஸிங் த மொட்டிலிட்டி. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் ஒரு சில பேருக்கு பை பர்த்டே கன்ஜெனிட்டலாகவே, ஏன்னா பேரண்ட்ஸுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம். பை பர்த்டே வந்து அந்த வெளியில் வர டியூப் பிளாக்காக இருக்குது. எப்படி லேடிஸில் வந்து அந்த டியூப் பிளாக் இருக்கோ அந்த மாதிரி மென்னுக்கும் அந்த ஸ்பெர்ம் வெளியில் வர டியூப் பிளாக்காக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த டெஸ்டிஸ் வந்து அந்த விந்துப்பை வந்து சரியான இடத்துல இருக்காது. இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை நிறைய டயக்னோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வி நோ லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஸோ இது ஜென்ரலாக நம்ம பார்த்துட்ருக்கிறது. இப்போ என்னென்னா ஜெனட்டிக்கலாக குரோமோசோமலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து குரோமோசோமல் கேரியோடைப்பிங் அந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நமக்கு அப்நார்மல் குரோமோசோம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. முன்னால் ஸ்பெர்ம் இல்லைன்னா ஓகே ஒய்ஃப்க்கு வந்து இந்த டெஸ்ட்டு பேபி பண்ணிடுவோம், ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம், டேரெக்டாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போய்ட்டு இருந்ததை விட்டுட்டு மென்னுக்கு அது எதனால் குறைஞ்சிருக்கு, அது எவ்வளோ எவாலுவேட் பண்ணி அது யூஸ் பண்ண முடியுமா இல்லையங்கிறது கூட நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதனால் அது கரெக்ட் பண்ணும்போது ஐ திங்க் வி கேன் டூ பெட்டர். ஸோ டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது டாக்டரை போய் ப்ராப்பராக அணுகணும் போது நமக்கு ஒரு ப்ராப்பர்
சொல்யூஷன் கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். மேம் குட் மார்னிங் மேம். என் பேர் லாவண்யா. லாவண்யா எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். லாவண்யா உங்க ஏஜ் என்னம்மா? எனக்கு 27. ஓகே லாவண்யா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க லாவண்யா. டாக்டர், குட் மார்னிங்மா. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1 year ஆயிடுச்சு. ஓகே எனக்கு பேபி இல்ல. ஓகே அப்புறம் நாங்க ஒரு டாக்டர் இங்க அனிதா ஜெயராஜ்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்க்கு. ஓகேம்மா. எனக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க, என் ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே. ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே நார்மலா இருக்கு. ம் எனக்கு வந்து ஒரு சைடு டியூப்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அது வந்து லெஃப்ட் சைடு பிளாக்ல டியூப் இருக்கு, ரைட் சைடு வந்து நல்லா இருக்கு. எக்ஸ்ரே எடுத்தாங்களாம்மா? எக்ஸ்ரே எடுத்தாங்களா? எக்ஸ்ரே எடுத்தாங்க, எச்எஸ்டின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஓகே. அப்புறம் ஸ்கேனிங்கும் எடுத்தாங்க. ஓகே. அதுல வந்துட்டீங்கன்னா ரைட் சைடுல தான் எனக்கு நல்லா இருக்கு, லெஃப்ட் சைடுல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அப்புறம் இந்த 2 மாசமா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சைடு பிளாக் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர் அவங்க. ஓகே. அப்புறம் எனக்கு ஓவலேஷன் வந்து நான் 2 மாசம் எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே. எந்த அளவுக்கு எந்த இது வளருதுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஓகே. அப்புறம் போன மாசம் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஓகே. டேப்லெட்ஸ்ல எதுவுமே கொடுக்கல. சரி. டேட் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 நாள் கழிச்சு, டேட் ஆச்சுன்னா செகண்ட் டே வாங்க, இல்லைன்னா 5 days கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஏன்னா 1 yearல நீங்கள் பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நவ் வி கம் டு நோ அது வந்து நமக்கு டியூப் பிளாக் இருக்குன்னு வந்திருக்கு. அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக யூஸ்வலாக வந்து எக்ஸ்ரே இஸ் நாட் 100% கன்ஃபர்மேட்டிவ். அதனால வந்து ஒரு சைடு தான் அதுலேயும் டியூப் பிளாக்னு வந்திருக்கிறதுனால சம்டைம் சான்சஸ் அதே ஃபார் நார்மல் கன்சப்ஷன். பட் நான் ஃபுல்லி ஐ வில் நாட் அக்ரி. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னாலே வந்து நம்மளால் வந்து வி கேனாட் இது கோஆப்ரேட் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு. ஏன்னா ஒரு டைம் பிளாக் அண்ட் மைண்டில் வந்துட்டாலே வந்து டாக்டருக்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஒவ்வொரு டைமும் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீசன்ஸும் இருக்குது. ஒரு டியூப் பிளாக் இருக்கா இல்லையான்றது 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பிஃபோர் கோயிங் இன்ட்டு அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ரெகுலராக ஓவலேட் ஆகுது, யூ ஆர் ட்ரைங் நார்மலி அப்படின்னா அதுக்கு நோ ப்ராப்ளம், யூ கேன் ட்ரை another 3-6 months கூட பார்த்துட்டு ஆகலைன்னா கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். பட் இஃப் யூ ரெக்வயர் ஹார்மோனல் இன்ஜெக்ஷனோ மெடிசின்ஸோ அப்போ வந்து அன்லெஸ் டியூப் வந்து பிளாக் இல்லாமல் கிளியராக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்டர். ஏன்னா நாளைக்கு இவ்வளோ இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸோ மெடிசின்ஸோ கூட ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. அது ஒரு 5 months 6 months எடுத்துக்கப்புறம் நம்ம போய் இன்னொரு முறை டியூபை கன்ஃபார்ம் பண்ணும்போது டியூப் பிளாக் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, டியூப் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி டேமேஜாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இது எல்லாமே அன்னெசரி ட்ரீட்மெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக சொல்கிறது, இஃப் யூ ஆர் ரெகுலர்லி ஓவலேட்டிங் நார்மலாக இருக்கீங்கன்னா யூ ட்ரை ஃபார் another 3 months 6 months நேச்சுரலாக. பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட் பெட்டர் நீங்கள் வந்து லாப்ரோஸ்கோப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டியூப் பிளாக் இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டியூப் பிளாக் மட்டும் இல்லை, அது எதனால் பிளாக் ஆச்சு, என்ன ரீசனுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டியூப்பை சுற்றி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது கிளியர் பண்ணாமல் நீங்கள் வந்து யூ கேனாட் கோ ஃபார் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மீனாட்சி மேடம். நாங்க அஸ்ஸாம்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே மீனாட்சி, இப்போ யாருக்காக கேட்க போறீங்க, உங்களுக்காகவா? இல்ல, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் மிஸ்ஸஸ்க்காக கேட்க போறேன். ஓகே ஃபைன், உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே, என்னோட ஏஜ் வந்து 31 years. ஓகேம்மா, அவங்க கோ சிஸ்டருக்காக கேட்குறீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே, அவங்களுக்கு என்ன ஏஜ்? அவங்களுக்கு இப்போ ஒரு 26 27 இருக்கும் மேம். அவங்க எங்கே இருக்காங்கம்மா? அவங்க சென்னையில இருக்கிறாங்க மேடம். சரி, ஓகே. அவங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி இப்ப மேரேஜ் ஆகி 5 years 6 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. சரிம்மா. அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எம்பில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் எக் நார்மலா க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்னால அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகல மேடம். சரிம்மா, ஓகே. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னா நமக்கு ஆஸ்மா வீசிங் அந்த மாதிரி இருந்ததுங்களா? அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி. அவங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து செடேட்டிவ் கொடுத்தது அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரவும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணல, விட்டுட்டாங்க. இதனால அவங்க மேடம் சொன்னது வந்து ஒண்ணு சர்ஜரி மூலமா போகணும். இப்ப வந்து சர்ஜரி ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து
செடேட்டிவ் கொடுக்குறப்பே வந்து இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறப்பே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆயிடுது. ஓகேம்மா. 3 மந்த் ரெகுலரா மெடிசன் எடுத்தா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுவும் கண்டினியூ பண்ணாங்க. அதுலயும் ஒன்றும் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஓகே இப்ப 6 இயர்ஸ் ஆயும் ஒன்றும் ஒரு வழி இல்லாம இருக்காங்க. ஓகே ஓகே. இல்லைம்மா வந்து 5 to 6 இயர்ஸ்ங்கிறது இட்ஸ் லாங் டூரேஷன் தான். அண்ட் அனஸ்தீசியாவில் வந்து அன்லெஸ் அவங்க இந்த யங் ஏஜ்லேயே வந்து அந்தளவுக்கு அனஸ்தீசியா கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ சம் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக எவால்வேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அவங்க பேசினா தான் நமக்கு கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளமோ லங் ப்ராப்ளமோ எதுவாக இருந்தாலும் வீசிங்கோ ஆஸ்மா எதுவாக இருந்தாலும் மேனேஜபிள் தான். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற இதுக்கு எந்த இதுவுமே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அனஸ்தீசியாவில் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். பட் அவங்க ப்ராப்பராக எவால்வேட் பண்ணியிருந்தாங்கன்னா லேப்ரோஸ்கோபி இஸ் நாட் வந்து டேஞ்சரஸ் ப்ரொசீஜர். அவங்க வந்து இன்டிபேட் பண்ண முடியும். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் என்ன அவங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இதில் எல்லாம் எவால்வேட் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியரன்ஸ் வாங்கினாங்கன்னா பண்ணிக்கலாம். பட் செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு வெறும் லேப்ரோஸ்கோபி அனஸ்தீசியா மட்டும் வரி பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா அதிலே ப்ரீதிங் ப்ராப்ளம்னால பண்ண முடியாமல் போயிருக்கேன்னா வேறு வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லையும் பார்க்கணும். ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியில் வந்து நீங்கள் லேப்ரோஸ்கோப்பில் போய் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. லேப்ரோஸ்கோபி டு அசஸ் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான். அவங்க அப்படி அசஸ் பண்ணும்போது டியூப் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. 5 இயர்ஸ் ஆனால் கண்டிப்பாக அசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரி லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அதிகமாக வந்து அவங்களுக்கு ஃப்ளூயிட் கலெக்ஷன் எல்லாம் ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவுமே ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ப்ராப்பராக ஒரு சென்டரில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த மெடிக்கல் டீம் இருக்கும்போது வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ப்ராப்ளம் இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேனேஜபிள் தான்மா. சீக்கிரமாக அவங்க ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நிறைய நேயர்கள்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். நிறைய நேயர் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா. உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க? அயப்பாக்கத்துல இருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே ராஜேஸ்வரி, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க. ஓகேம்மா. வயசு 31 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஹஸ்பண்டுக்கு 33. ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே. எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. ஒரு தடவை டியூப்லர் பிரெக்னன்சி ஆயிருக்கு. ஓகே. லெஃப்ட் சைடு டியூப் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ ரைட் டியூப் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த எக்டோபிக் அந்த ப்ரெக்னன்சி அந்த டியூப் எடுத்தாங்க இல்லைம்மா, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எத்தனை? 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிக்கவே இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து மாதம் தள்ளி வருதுங்களா உங்களுக்கு? டேட் கரெக்டாக வரதில்லை? இல்ல irregular பீரியட்ஸ் தாங்க எனக்கு அப்போ. ஓகே. ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை எதுவும் பண்ணலைங்க இப்போ. ஓகே. ஏன்னா வந்து அந்த ப்ரெக்னன்சி வந்து 5 வருஷம் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் ஆகணும். ரெண்டாவது வந்து அந்த டைம் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது அவங்க பார்த்துருப்பாங்க இன்னொரு டியூப் நார்மலாக இருந்திருக்கு, ஒரு டியூப் எடுத்திருக்காங்க. பட் இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன நார்மலாக கன்சீவ் ஆகிருக்கீங்க. பிசிஓ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வெயிட் எல்லாம் அதிகமாக இருந்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. அண்ட் பிசிஓ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு கரெக்டான சமயத்தில் ஓவலேஷன் நடக்குதா அப்படின்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஓவலேஷன் கரெக்டாக நடக்குதுன்னா மேபி 2 or 3 months நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் அந்த மாதிரி இல்லைன்னா மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ எடுத்து கரெக்டாக வந்து அந்த முட்டை வர்றதுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு 1 or 2 months கரெக்டாக ஓவலேஷன் ஆகி கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரேயாவது எடுத்து பார்க்கணும். ஏன்னா இன்னொரு டியூப் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது ஒரு டியூப் இருக்கிறதுனால. அண்டு நமக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து முட்டை எந்த பக்கம் வருதுன்னு அதையும் அசஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்டு டியூப் வந்து இன்னொரு டியூபும் பிளாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் ரீசனால் டியூப்பில் வந்து எக்டோபிக் ஆகும். அதே ரீசன் வந்து இன்னொரு டியூபும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த டியூப் இப்போ 5 years ஆகிட்டதுனால எப்படி இருக்குன்றது ஒரு எக்ஸ்ரே எடுத்து அசஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நார்மலாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் கண்டிப்பாக போகணும். ஏன்னா பிசிஓடி தான் அப்படிங்க தெரிஞ்சிட்டதுனால அப்படியே இருக்க வேண்டியதில்லை. நமக்கு பிசிஓடியில் ஈஸியாக நம்ம ஓவலேட் ஆனால் கன்சீவ் ஆகலாம்.
அதனால் நீங்கள் ஹார்மோன்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் செக் பண்ணிவிட்டு டாக்டர் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ வந்துட்டு 8 இயர்ஸ் ஆச்சு, நான் ஒன்றும் ப்ரெக்னன்சி ஒன்றும் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஒரு 3 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு ஃபெட்டப் ஆகிட்டு இல்லை ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இதனால ப்ராப்ளம் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இதில் வந்து என்னென்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். அப்படி எப்படின்னா எதுக்காக இந்த பிரேக் விடுறாங்கன்னா, ஒன்று வந்து எவ்ரி டைம் வென் வி டூ டெஸ்ட் எல்லாமே சொல்லுவோம் நார்மலாக இருக்குன்னு சொல்லுவோம். தென் வி கிவ் சம் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் வில் சே ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் சம்மோ வி டோன்ட் நோ ஏன் கன்சீவ் ஆகலான்னு தெரியும் போது இதே டாக்டரோ நம்மளே சொல்லுவோம் ஓகே டேக் 3 months பிரேக் அந்த மாதிரி விட்டுட்டு விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தே டேக் இட் ஃபார் அ லாங்கர் பிரேக்காக எடுத்துடுவாங்க. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு வந்து இனிஷியலாகவே ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இது வந்து ஏர்லியராகவே நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து யங் ஏஜாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமே ட்ரீட்மெண்ட்டில் வரும்போதே நம்ம வந்து டியூப் நல்லா இல்லைனோ இல்லை எக்கோட குவாலிட்டி நல்லா இல்லோ எக்கு நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது டேரெக்டாக நீங்கள் ஐவிஎஃப் போங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லும்போது அவங்களால அதை எடுத்துக்க முடியாது. ஸோ தே வில் கோ அவே. அப்போ போயிட்டு வந்து வேண்டாம் இப்போ தானே யங் ஏஜாக இருக்குது, வீட்டில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ சீக்கிரம் உனக்கு டெஸ்ட்டு பேபியா ஐவிஎஃபாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 years 8 years கழிச்செல்லாம் வரவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வந்து அப்போ வந்து ஏஜ் மேட்டர்ஸ், எந்த இதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஏஜ் மேட்டர்ஸ். நம்ம டூரேஷனுக்கு நிறைய கொடுக்க நம்ம ஏஜ் என்றைக்குமே குறைய போகிறதில்ல, ஏஜ் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ தட் ஆல்வேஸ் டிக்ரீசஸ் அவர் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ரெண்டாவது, ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலுமே வந்து ஒன்றும் எதுவுமே வந்து தானே கரெக்ட் ஆகாது. இப்போ டியூப் ப்ராப்ளம் ஆகட்டும், ஒவேரியன் ப்ராப்ளம் ஆகட்டும், எதுவுமே வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிய குறையாது. சேம் திங் லைக் எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணியோ இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ சப்ரஸ்டாக இருக்கும்போது ஈஸியாக ப்ரெக்னென்சி ஆகலாம். அதே நம்ம கொஞ்சம் ஈவன் 2 years 1 year விட்டால் கூட பயங்கர பெருசாகிட்டு வருவாங்க, ஸ்டேஜ் 4 போயிட்டு வருவாங்க. ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹேப்பன்ஸ். அதனால் வந்து ஒன்லி இந்த பிசிஓவில் டயட்டு இது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிட்டு வருவோம்னு நம்ம மென்டாலிட்டி இருந்ததுன்னா தென் தே கேன் டேக் அ பிரேக் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ரொட்டீனாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்க பிரேக் எடுத்துகிட்டு வந்தாலும் சம் பீப்புள் தே கம் வித் கன்செப்ஷன், ப்ரெக்னென்சி தானாகவே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இந்த வெயிட்னாலையோ தைராய்டுனாலையோ இல்லை சுகர் அன்கண்ட்ரோலாக இருந்தால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கன்சீவ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தே கேன் டேக் எ பிரேக். பட் மற்ற எல்லாருமே ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணவங்க எல்லாருமே பெட்டர் வந்து ஒரு 2 months 3 months ஆனால் அகெயின் ரீஅசஸ் பண்ணணும். அகெயின் சில பேர் வந்து என்னென்னா ஓகே ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லும்போது வந்து அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஸோ உடனே அடுத்த 2-3 இடத்துல போய் பார்க்கும்போது தே வில் பி கிவிங் ஆப்ஷன் பிகாஸ் என்ன தேர் மைண்ட் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஆல்டர்னேட் ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ அதை நினச்சி அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது வந்து நமக்கே தெரியும் அதில் வந்து சக்ஸஸ் ஆகாது. அந்த எண்ட் ஆஃப் த டே யூ ஸ்பெண்ட் மணி அண்ட் அகெயின் சக்ஸஸ் இருக்காது. அதனால தான் நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், வந்தோடனே இதுதான் ப்ராப்ளம் வந்து ஃபியூ மந்த்ஸில் நமக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சுட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு அது எப்போ முடியுமோ எவ்வளோ எங்கள் ஏஜில் இருக்க முடியும் பண்ண முடியுமோ பண்ணிட்டோன்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கேப் எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ராப்ளத்துக்கான கேப்னா பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு அனலைஸ் பண்ணி டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, லைனில் தான் சார் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் என் பேர் ராஜேஸ்வரி, திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, உங்கள் ஏஜ் என்ன, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு இப்போ 35 ஏஜ் ஆயிடுச்சு. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு 35 ஏஜ் ஆயிடுச்சு மேடம். எனக்கு வந்து லேட் மேரேஜ் 1 இயருக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. சரிம்மா. இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ 3ஆவது மாதம் ஸ்டார்டிங் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஜஸ்ட் வலி பயங்கரமா இருக்கு மேம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஆமா மேம், ஜஸ்ட் வலி. நாளைக்கு இப்போ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வெரி குட். என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அப்பப்போ லைட்டா படுது, எப்படின்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி படுறது வந்து கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. பட் ஆனா எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ஸா இருக்கு, என்னோட உடம்புக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைம்மா. என்ன வந்து யூ ஹேவ் டு பி இதுதான் 35 லேட் மேரேஜ் ஆனாலும் இப்போ ப்ரெக்னென்சி இருக்கிறதுனால டோன்ட் வரி அபவுட் தட். ரெண்டாவது வந்து செஸ்ட்டில் பெயின் இருக்குன்னா நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ப்ரெக்னென்சி சேஞ்சஸ்னால ப்ரெஸ்ட்டில் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைட் ஃபீலிங் இருக்கும், சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இதெல்லாம் காமன் தான். பட் டாக்டரை வந்து எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டாங்கன்னா நார்மலாக இருக்குன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு ப்ரெக்னென்சியில் அதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை.
இல்லைன்னா அண்டர்லைங்காக நீங்கள் வந்து செஸ்ட் பெயின்னு ஜென்ரலாக சொல்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இசிஜோ ஏஜும் இருக்கிறதுனால இந்த 35 அண்ட் அபோவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். நீங்கள் போய் ஒரு எக்கோவோ இசிஜியோ எடுத்துகிட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியனும் வாங்கிடுங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் டு ரூல் அவுட். ஏன்னா ப்ரெக்னென்சி பெருசாக கொஞ்சம் நமக்கு மூச்சு வாங்கும், இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அப்போ வந்து நமக்கு எதனாலன்னு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ 3 months ஆகிறதுனால யூ ஜஸ்ட் கெட் இட் டன். இப்போ அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கேன்னா விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு விட்டமின் இ அல்ல ஈவியன் அந்த டேப்லெட் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த பெயின் கம்மியாயிடும். ஆனால் அடிக்கடி நீங்கள் பிரெஸ்ட்டை வந்து பெயினாக இருக்குன்னு தொட்டு பார்க்குறதோ மசாஜ் பண்ணுறதோ இல்லை அழுத்தி பார்க்குறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே வந்து கர்ப்பப்பையில் வந்து பெயின் வர வைக்கும். அதனால் கொஞ்சம் அதை வந்து டாக்டர் மட்டும் எக்ஸாமின் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பிறகு ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ளேயே மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். மூச்சு வாங்கும், இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது பெருசாக பூதாகரமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏஜ் ஆகிட்ட பிறகு ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரும். ஏன்னா அபோவ் 35 years ஆனாலே வி ஹேவ் பேஷண்ட்ஸ். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் அபோவ் 40 years தான் இருக்காங்க நமக்கு வந்துட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் ஆல்ரெடி கோ எக்ஸிஸ்டிங் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக் இருக்குது. அதனாலையும் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் ஆட் ஆகுறது. ஒரு சில பேருக்கு அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்னால இருக்குது. அவங்க வந்து வரும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி அந்த பேபி அந்த இன்ஃபர்டிலிட்டியில் தான் இருக்கும். நிறைய பேர் நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி கூட கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, இது பேபி மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுலே இருப்பாங்க. பட் நிறைய முறை எங்கள் ஃபிசிஷியன் கிட்ட அனுப்பும்போது தான் தெரியும் நிறைய அண்டர்லைங் ஹிஸ்ட்ரியெல்லாம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அந்த செஸ்ட் பெயின் ரொம்ப ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா ப்ரெக்னென்சி வரும்போது அந்த நடக்கிற சேஞ்சஸ் வந்து அந்த ஏஜில் வந்து சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஈவன் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வருது, லங்ஸில் ப்ராப்ளம் வருது, டூரிங் டெலிவரி ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது. நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சிலே வர ஆரம்பிக்குது, ஏஜ்னால வந்து வரும். அண்ட் டெலிவரி டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். இது வந்து மெடிக்கல் ஆஸ்பெக்ட் ஃபார் த மதர். அதாவது பேபிக்கும் அகெயின் ஆஸ் த ஏஜ் அட்வான்சஸ் வந்து பேபி உருவாகும் போதுலேருந்தே லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஒன்று வந்து அனாமலிஸ், அதாவது குறைபாடுகள் நிறைய இருக்கலாம், குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்லேருந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஏஜ் அதிகமாகும் போது சக்ஸஸ் கம்மியாகுது, சேம் டைம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ இஸ் மோர். அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறது ஏஜ் இருக்குன்னு வெயிட் பண்ணவே கூடாது. அந்த ஏஜில் நம்ம பிலோ 35 years கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வி கேன் அவாய்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆஃப்டர் 35-40 போகும்போது ஃபஸ்ட்டு மதர் இஸ் கரெக்டாக இது ஃபிட்டாக அப்படிங்கிறத பார்க்கணும். பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி மெடிக்கலாக யுவர் ஃபிட்டாக நார்மலாக இவங்களால் கோத்ரூ பண்ண முடியுமான்னு மதரை அசஸ் பண்ணக்கப்புறம் தான் அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் போகணும். ஓகே, இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் ப்ரெக்னென்சினா மேல் இன்ஃபெர்டிலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஜ் ஆகிட்ட பிறகு ஒரு ப்ரெக்னென்சி சொல்லிட்டு பல ஜோனர் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பல ஜோனர்ஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூராலஜிஸ்ட் டாக்டர் மெய்யப்பன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். நான் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் யூராலஜிஸ்ட் டாக்டர் மெய்யப்பனை மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜென்ரலாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ன்றது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேர் யாரை கேட்டாலும் பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு யூரினில் பிளட் வர்றது கூட இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு யூரினில் பிளட் வருது. இதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் போதே ஒரு சிலருக்கு பயம் வந்துடும். ஒரு சிலர் வந்துட்டு பிளட் வந்துட்ட பிறகும் அது ரொம்ப நார்மலாக விட்டுருவாங்க. எந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகணும்? அதாவது பேசிக்காக பேனிக் ஆக வேண்டியதில்லை. யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். பிகாஸ் அது வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் அது யூரினரி இன்ஃபெக்ஷன். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எப்படி வேணாலும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் அல்லது உணவு பழக்க வழக்கங்களில் அல்லது அவங்க கழிப்பிடங்களில் அவங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸில் எப்படி வேணாலும் வந்துடலாம். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் ஜுரம், அந்த மாதிரி ஃபீவர், யூரின் போகும்போது எரிச்சல், ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா யூரினில் சிறுநீரில் வந்து கொஞ்சம் பிளட், அதாவது ரத்தமும் கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துருவாங்க. யூரினில் நீங்கள் நினச்சி பாருங்கள், யூரினில் பிளட் வருதுன்னா, ஸோ அது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யூ ஹாவ் டு அட்டெண்ட் அ யூராலஜிஸ்ட்டு. நம்ம நாட்டு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா அது உடம்பு சூடு அப்படின்னு இளநியை குடிப்பாங்க, நிறைய வாட்டர் எடுப்பாங்க. அவங்களே ஒரு நாட்டு வைத்தியம் அல்லது செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுவாங்க. கொஞ்சம் அது சீரியஸ் ஆன பிறகு தான் தே வில் நோ த கிராவிட்டி ஆஃப் த ப்ராப்ளம். ஆனால் இது தொடக்கத்திலேயே போய் நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டை, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்தா அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன், பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்து வைத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சிறுநீரக இன்ஃபெக்ஷன், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரோசெப்சிஸ்னு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு கூட சில சமயங்களில் கொண்டு போயிடும். அண்ட் தென் யூரின் போகும்போது ஸ்டோன்ஸ் வருது, கிட்னியில் ஸ்டோன் இருக்க ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக நிறைய பேர் கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு ஆப்ரேட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ண முடியுமா? கிட்னி ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ண முடியாதுமா. பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பேசிக்காக வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் இருக்குது. யூஸ்வலாக தண்ணியும் நிறைய குடிக்கணும். இது போக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபேமிலி ஹெரிடிட்ரி. இது இந்த ப்ராப்ளம் ஜீன்ஸில் வர மாதிரி தான், ஜெனட்டிக் டிஸார்டர் மாதிரி தான். இப்போ ஒரு வீட்டில் எல்லாருமே ஒரே உணவு பழக்க வழக்கங்களை தான் சாப்பிடுவாங்க, பட் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஸ்டோன் வரும். இது வந்து இட் கிவ்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மாதிரி. ஸோ இது போக நீங்கள் உணவு பழக்கம்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது நான் வெஜிடேரியன் ரொம்ப சாப்பிடக்கூடாது, தண்ணி எப்பவும் நிறைய குடிக்கணும். இதெல்லாம் வந்து கடைபிடிச்சோம்னா நம்ம இனிஷியலாக உள்ள ஸ்டோன்ஸ் டிசீஸஸை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்தோடனே பெருசாக வராது, சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக சேர்ந்து தான் ஒரு ஸ்டோனாக உருவாகும். நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா சின்ன கிறிஸ்டல்ஸாக இருக்கும்போதே அது யூரினில் போயிடும். ஸோ யூ கேன் அவாய்ட் தட். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களோட டயட்ரி ஹேபிட்ஸு, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸு ஆஃப் வாட்டர் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும், யூராலஜிஸ்டினுடைய அவங்களுடைய அட்வைஸ் படி. ஸோ நிறைய வாட்டர் எடுத்துக்கணும், பாடி வந்துட்டு கொஞ்சம் ரேடியேஷனோட வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, காலர் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சு. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை தாண்டி யூரின் போகும்போது ஜென்ரல் எரிச்சல் இருக்கும். நார்மலாக தான் யூரின் போவாங்க, ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிற ப்ராப்ளம் இருக்கும். இந்த லேடிஸ்க்கும் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பிறகு மேலுக்கும் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி பேசலாம். தட் இஸ் ட்ரூ. அதாவது எப்படின்னா, ஆண்களுக்கு வந்து 50-55 வயசுக்கு மேலேயே இந்த யூரினரி ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். எப்படி முடி நரைக்குதோ அல்லது எப்படி கண்ணில் கேட்ராக்ட் வருதோ, அது மாதிரி இது ஏஜிங் ப்ராசஸில் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது யூஸ்வலாக அது பெருசாக ஆரம்பிக்கும். அது பெருசாகும்போது இந்த சிறுநீரக தொந்தரவு, யூரினரி ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட். இட்ஸ் அ வார்னிங் சைன் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ பெல் கிவன் பை த காட். ஸோ நீங்கள் நைட் அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போவார், அடிக்கடி யூரின் போவார், ஃப்ரீக்வெண்ட்டாக போவார், அர்ஜெண்ட்டாக போவார். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எங்களை மாதிரி ஒரு யூராலஜிஸ்ட்டை, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அவங்க கன்சல்ட் பண்ணாங்கன்னா, அதையும் இனிஷியல் ஸ்டேஜிலே பார்த்தா இப்போ நிறைய அதுக்குள்ள மாத்திரைகள், மருந்துகள்லாம் வந்துருச்சு. அறுவை சிகிச்சையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு குணப்படுத்த முடியாது, அதை ஓரளவுக்கு தள்ளி போடலாம், அந்த பிரச்சனைகளை தள்ளி போடலாம். சப்போஸ் அதை வந்து கவனிக்காமல் விட்ட, இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, டியூ டு நெக்லிஜென்ஸ் அல்லது தெரியாமல் அப்படியே நெக்லிஜென்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது அறுவை சிகிச்சை பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போயிடும். அறுவை சிகிச்சையிலையும் இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது லேசர் மெத்தட்லாம் வந்துருச்சு. எல்லாமே எண்டோஸ்கோபிக். அந்த காலம் மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையில்லை, அந்த ஆண்குறி வழியாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஆண்களை பொறுத்தவரை. பெண்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும் பொழுது, வயசானவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது போஸ்ட் மெனோபாசல், அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதவிடாய் நின்று இது, அதாவது வயசான லேடிஸுக்கு அந்த யூரின் வர பாதை சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதே மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போது அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க போய் கன்சல்ட் பண்ணாங்கன்னா, அந்த பாதையை கொஞ்சம் நீங்கள் டயலேட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே மருந்து மாத்திரைகளை சாப்பிடலாம். இந்த ஃப்ரீக்வன்சி, அர்ஜென்சி, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன் டாக்டர். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர், ஆன் கால்.
ஓகே, அவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், லைன் கட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரீ இன்னொரு காலர் வந்திருக்காங்க. குட் மார்னிங்மா. வணக்கம் மேடம். உங்க பேருமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரேகா, நான் மேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ரேகா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பையனுக்கு வந்து இப்போ 4 வயசு ஆச்சு சார். ஃபீவர் வந்து 1 வாரமா கண்டினியூவா இருந்துச்சு. சரி சார் டாக்டர்கிட்ட கூட்டி போலான்னு கேட்டு கூட்டி போனா அவங்க வந்து பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நீர் பையில லைட்டா புண்ணா இருக்கு, நீங்க இன்னொரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதுல நீர் பையில லைட்டா புண்ணா இருக்கு, அதனால ஃபீவர் விட்டு விட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு யூரின் கல்ச்சர் வேற அனுப்புனாங்க. யூரின் கல்ச்சர் அனுப்பும் நேற்றே ரிப்போர்ட் வந்து அதுல எல்லாமே நார்மலாவே இருக்கு, இதனாலவே எல்லாம் வந்திருக்கு, நீங்க நல்லா கண்டிப்பா தண்ணி மட்டும் நல்லா குடிச்சு இது பண்ணுங்க, ஃபீவர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற இது என்னமா? அதாவதுமா இது நீங்க சொன்னபடி இதெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே வாய்ப்பு இருக்கு. அந்த உங்க பையனை வந்து கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதாவது அவருக்கு அந்த ஆண்குறியில் உள்ள தோல் மூடி இருக்கா, ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூடி இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்ச்சர் நெகட்டிவாக இருக்கும், அது யூரின் கல்ச்சர் நெகட்டிவாக இருக்கும். உங்கள் ஸ்கேனில் புண்ணு இருக்குங்கும்போது அதை பார்க்கணும், லோக்கலாக அதை டாக்டர் பார்ப்பார். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சொன்ன சர்க்கம்சிஷன் அது பண்ணுனா இந்த பிரச்சனைகள் வராது. அது என்ன சொல்கிறது, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும், ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும். பட் தண்ணி நிறைய குடித்தா மட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகாது. அதுக்குள்ளே லோ டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதாவது போட வேண்டியிருக்கும். அதோட இந்த தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். மோர் குடிக்கலாம், இளநீ சாப்பிடக்கூடாது. யூஸ்வலாக நம்ம ஊர் பழக்கப்படி பார்த்திங்கன்னா உடம்பு சூடாக இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன்னா இளநியாக குடி அப்படிம்பாங்க, விச் இஸ் நாட் அட்வைசபிள். இளநீ குடிக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். மோர் குடிக்கலாம், லைம் ஜூஸ் குடிக்கலாம். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கன்சியூம் மோர் வாட்டர், பட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி குளுமையான விஷயங்கள் குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டாக்டரையும் போய் அணுகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருவண்ணாமலையில இருந்து காதர் மேடம். ஓகே காதர், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு வந்து இப்போ 2 நாள் முன்னாடி டெஸ்ட் எடுத்தேன் சார். 2 கிட்னிலையும் கல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி டியூப்லயும் இருக்கு, லெஃப்ட் டியூப்லயும் வந்து கல் அடைச்சிருக்கு அப்படின்றாங்க சார். இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன், பட் இப்போ பெயின் எதுவும் இல்லை. ஆனா யூரின் போகும்போது ஒரு மாதிரி வர்றது, ஆனா வராத மாதிரியும் இருக்குது. யூரின் போகும்போது யூரின் வர மாதிரி இருக்கு, ஆனா இப்போ உட்காந்துனா யூரின் வரல சார். ஓகே ஓகே ஓகே. உங்களோட வயசு என்னங்க? 29 சார். 29. ஓகே. இது இந்த ஸ்டோன் டிசீஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். இது இப்போ உங்கள் டாக்டரை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி அல்லது சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கிட்னிலையும் ஸ்டோன் இருந்து அந்த யூரின் வர பாதையில் கிட்னிலேருந்து வர்ற அந்த யூரிட்டர்னு சொல்லுவோம், அதுலேயும் ஸ்டோன் இருந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்ரே எடுத்திருந்தாருன்னா அதுக்கு சிடி ஸ்கேனு அதை எடுத்து பார்த்தா எந்த இடத்துல அந்த ஸ்டோன் கரெக்டாக இருக்குது, அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் கிட்னி அது பாதிச்சிருக்கா இல்லையாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ அறுவை சிகிச்சை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த எண்டோஸ்கோபிக் மூலமாகவே எப்படிப்பட்ட கிட்னி ஸ்டோனையும் நீங்கள் சரி செஞ்சிடலாம். அதுக்கு நிறைய டெக்னாலஜி ஹஸ் பிகம் ஸோ அட்வான்ஸ்ட். அதை பண்ணி லேசர் முறையில் வந்து அந்த ஸ்டோனை பிரேக் பண்ணலாம், லேசர் முறையில் அதை எடுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரு 2 days இருந்தால் போதும். ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க 3ஆவது நாள் 4ஆவது நாளே அவங்க ஆஃபீஸ் போகலாம். அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க அதை ஃபாலோ பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். யூரினரி இன்ஃபெக்ஷன் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக ப்ரொஃபஸர் அண்ட் HOD ஆஃப் யூராலஜி டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் SRMலேருந்து டாக்டர் மெய்யப்பன் வந்திருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஜென்ரலான டேர்ம், எல்லாருக்குமே யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அது டக்குன்னு கியூர் ஆகிடும். யூரினரி இன்ஃபெக்ஷனை தாண்டி கிட்னியில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சிவியர் ஆகிட்ட பிறகு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய பேர் கேட்டோன்னு பயப்படுவாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனா எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவதுமா ஒரு இருக்குது, சிறுநீரகம்தான் பேர், அது பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பெரிய பெரிய வேலைகள். இட்ஸ் எ மிஸ்நாமர் மாதிரி தான் அது. சிறுநீரகம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த கிட்னி சரியாக ஒர்க் பண்ணலைனாலே ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு பியூரிஃபையிங் ஃபேக்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட பொருள்களெல்லாம் உடம்புலேருந்து வெளியில் தள்ளுற மாதிரி. ஸோ அந்த கிட்னி பாதிக்கிறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரலாம், அல்லது இந்த ஸ்டோன் டிசீசஸ்னால் பிரச்சனைகள் வரலாம், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் மெயின்லாம் டயபெட்டிஸ் அதனால் வரலாம், டிபினால் வரலாம், கேன்சர்னால் வரலாம், எதில் வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். யூஸ்வலாக ஒரு கிட்னி பாதிச்சடைஞ்சா ஒன்றும் ஒரு மனுஷனை எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 கிட்னியும் பாதிப்பு அடைஞ்சாதான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ 2 கிட்னியும் பழுதானா அந்த உடம்புல உள்ள உப்பு சத்து, அதை கிரியாட்டினின்னு சொல்லுவோம், யூரியான்னு சொல்லுவோம், அது கூட ஆரம்பிக்கும். முகமெல்லாம் வீக்கம் இருக்கும், கை கால் வீக்கம் இருக்கும், யூரின் போகாது, அவருக்கு இழப்பு, அதாவது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், அவரால் சரியான வேலைகளை செய்ய முடியாது, டயர்டாகிடுவார். இதுதான் அதனுடைய ஏர்லி சிம்டம்ஸ். ஸோ அவங்க இது பண்ணி பார்த்தாங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா, 2 கிட்னியும் பழுதடைஞ்சதுன்னா முதல்ல டயாலிசிஸ்ன்னு ஒரு இது பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அந்த பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணி அதை சுத்திகரிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஹீமோ டயாலிசிஸ், அதில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதை டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை, மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கெடாவர், அதாவது டிசீஸ் டோனர்பாங்க, அதாவது மூளைச்சாவு, அதில் உள்ள உறுப்புகளை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பேஷண்ட்ஸை இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் கூடியிருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம் சொல்லுங்க மேடம். உங்க பேருமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுமதி, நான் திருவொற்றியூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சுமதி, இப்போ யாருக்காக கேட்க போறீங்க? மகளுக்காக தான் கேட்க போறாங்க. ஓகேம்மா, உங்க மதரோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. இப்போ என்னுடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 14 வயசு ஆகுது. அவ வாரத்துல ஒரு 2-3 வாட்டி பாத்தீங்கன்னா நைட்லயே யூரின் போயிடுறா. அதுக்காக தான் சரி கால் பண்ண மேடம். இது ஓகே ஓகே, இது மட்டும்தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் தான். அது யூஸ்வலாக இத்தனை வயசுக்கு அப்புறமும் நைட்டில் பெட்டில் போயிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலாக குழந்தைங்க அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வயசு கூட கூட 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி இதுலேயே அது தானாகவே சரியாயிரும், குழந்தைங்க போகாதுங்க. அப்படிங்கும்போது பேரண்ட்ஸு நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, அந்த பாத்ரூமில் இது பண்ணி படுக்க வைப்பாங்க. இது மெயினாக பழக்க வழக்கங்களில் வர்றது. அது போக உங்களுடைய நரம்பு அது நல்லா இம்ப்ரூவ் ஆக இந்த இதெல்லாம் நின்றோம். பட் சம்டைம்ஸ் இத்தனை வயசுக்கு பிறகும் அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். அது அந்த தண்டுவடம், அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த நரம்பு வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, போனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பின்னாடி உள்ள அந்த வெர்டிப்ரா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு, மற்ற யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அணுகுனாங்கன்னா அதை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாலே இது சரியாயிடும். இது போக இந்த பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு சொல்லி நடுவில் தூங்கிட்டு இருக்கும்போதே எழுப்பி கொண்டு போய் இது பண்ணி, இதெல்லாம் ஒரு கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி தான். அதை பண்ணிட்டாலே நாளடைவில் இதெல்லாம் சரியாயிடும். ஓரளவுக்கு இந்த நைட்டில் பெட்டில் யூரின் போகாமல் இருக்கிறதுக்கும் மாத்திரைகள்லாம் இருக்குது.
அது அவங்க கன்சர்ன்டு எஸ்பெஷலி யூராலஜிஸ்ட் அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உள்ள அந்த பர்டிகுலர் யூராலஜிஸ்ட் பார்த்து பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை உண்டு. ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், குழந்தைங்களுக்கு ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றுறது மட்டும் இல்லாமல் டாக்டரையும் போய் அணுகிறது நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுப்லட்சுமி மேடம், திருநெல்வேலி. ஓகே, இப்போ யாருக்கா கேட்க போறீங்க சுப்லட்சுமி? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்கள் ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். என்னோட ஏஜ் வந்து 22. எனக்கு ஃப்ரீக்வெண்டா யூரின் போய்கிட்டே இருக்கு. ஹலோ. எஸ், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களோட யூரின் போயிட்டே இருக்கு சார். ஸ்கேன், கல்ச்சர் சென்சிட்டி எல்லாமே எடுத்து எல்லாமே நார்மல் தான் வருது. இல்ல அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறது வந்து டே டைம்ல கூட இருக்கா இல்ல நைட் டைம்ல கூட இருக்காமா? நைட் டைம்ல டே டைம்ல கூட சார் இருக்கு. இந்த காரம் புளிப்புலாம் சாப்பிட்டா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு சார். ஓகே 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 ஓகே. பீரியட்ஸ் வந்து 20 டேஸ்ல வந்துருது சார். ஓ, அது அந்த உங்களோட மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி அல்லது மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்துக்கும் யூரினேஷனுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ராக்ட் அண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஆல்சோ. பட் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி இந்த மாதிரி டே டைம்லேயும் இருக்குது நைட் டைம்லேயும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு காமனாக பார்க்கணுன்னா அது யூரினரி இன்ஃபெக்ஷனால தான் இருக்கும். ரொம்ப காமன் அது. எப்போவுமே மெடிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க காமன் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் காமன் அண்ட் ரேர் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரேர். புக்கில் நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் ரேர் திங்ஸ் இல்லாமல் காமனாக என்ன பார்க்குறோமோ அதை தான் நீங்கள் முதல்ல உங்களோட டயக்னோசிஸில் கொண்டு வரணும் அந்த லிஸ்ட்டில். ஸோ அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு பிறகு வேறு ஏதாவது ஸ்டோன் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. டிபி இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. டிபி இருந்தால் கூட உங்கள் யூரினரி ட்ராக்டில் டியூபர்குலோஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி அடிக்கடி யூரினேஷன் போவாங்க. டே டைம்லேயும் போவாங்க, நைட் டைம்லேயும் போவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து மேக்ஸிமம் சிடி ஸ்கேன் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பொறுமையாக ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அதை என்ன டயக்னோசிஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த டயக்னோசிஸை பார்த்துட்டு டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சாலே 50% ஆஃப் டிசீஸ் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. மீதம் உள்ளதுக்கு வந்து நீங்கள் அதுக்குள்ள வைத்தியத்தை பண்ணாலே, அதுக்குள்ள வைத்திய முறைகளை பண்ணாலே இந்த பிரச்சனை சரியாயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் பாஸ்கரன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகே சார், உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். என்னோட ஏஜ் வந்து 36. என்னோட குழந்தைக்காக தான் நான் கேட்டுருக்கேன். ஓகே சார். என்னோட வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. என்னோட குழந்தை பேர் வந்து கணேஷ்கர் சார். 5.5 years ஆகுது. சொல்லுங்க. 5.5 yearsல வந்து 2 years முன்னாடி வந்து ஃப்ரீக்வெண்டா யூரின் போயிட்டு இருந்தா. சரி. எவ்ரி ஒரு 15 minutes ஹவர்லி 2 times 3 times போயிட்டே இருந்துக்கா. ரெய்னி சீசன் சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம் 2 months. 2 months கேர்லெஸ்ஸா இருந்தோம். திரும்ப வந்து ரெய்னி சீசன் முடிஞ்சு திரும்ப ஃப்ரீக்வெண்டா போயிட்டு இருந்தா. இப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வெள்ளூர்ல செக் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணிட்டு நார்மல் சொன்னாங்க. நார்மல் சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கல்ச்சர் டெஸ்ட் எல்லாமே யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு நார்மல் சொன்னாங்க. சம்டைம்ஸ் வந்து மார்னிங் டைம் ஃபர்ஸ்ட் யூரின் போறாங்களே அதை எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் எடுத்து செக் பண்ணிட்டோம். எதுவும் இஷ்யூ இல்ல. இப்போ 2 years பேக் இப்போ ஒரு 1 month வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. 15 days வந்து இருக்கா. நாங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் போயிட்டு வந்தாக்கா அவளுக்கு வந்து ஈவினிங் 5 o'clock இருந்து 8 o'clock வரைக்கும் கண்டினியூஸா எவரி 1 hourக்கும் 3 times 4 times போயிட்டு இருக்கா. சரி, என்ன செக் பண்ணி வேற என்ன பண்றது எங்களுக்கு புரியல. எல்லாமே செக் பண்ணா நார்மல் இருக்கு, எப்படின்னு தெரியல அப்படின்றதுனால தான் ஃபர்தரா கேட்கலாம்னு சொன்னேன். அது சரி. உங்க குழந்தை என்ன படிக்குதுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே 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 ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது எப்படின்னா சார், நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் தான் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க சிஎம்சி ஆஸ்பத்திரியில். அவங்க இது சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இவ்வளவும் பண்ணி எல்லாமே நார்மல்னு சொல்லியும் இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது வாரது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு அல்லது ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் ப்ராப்ளம்ஸு, சின்ன குழந்தைய நம்ம நினைப்போம்,
அதனால கூட எஸ்கேபிசம், அதாவது ஒரு ஒரு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, நான் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது, அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணுறதுக்கு கூட இந்த குழந்தைங்க எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ், பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அவர் ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு, எல்லாமே நார்மல் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த சிம்டம் சரியாக இல்லை சாருங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஸோ அவர் அந்த குழந்தையினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்குது என்னங்கிறதையும் நம்ம பார்க்குறது பெட்டர். இது போக அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதுல அவங்க பண்ணாத சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் ஒரு எங்களை மாதிரி ஒரு யூராலஜிஸ்ட் ஒருத்தவங்களை அணுகி அதுக்குள்ளே டெஸ்ட்டை பண்ணி பார்த்தாங்கன்னா ப்ராபப்ளி எதை மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய காலர்ஸ் கால் பண்ணாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், சின்ன பசங்க பெட் பண்ணுறது, எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட பேசிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்பவே தெளிவாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னைக்கு ரெண்டு விதமான டாக்டர்ஸ் வந்தாங்க. 2 பேர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.